நீங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற குவாண்டம் ஃபீல்டு நாங்கயா. அதனால நீங்க சுதந்திரம் அடைய வேண்டும், பரம சுதந்திரம் அடைய வேண்டும் என்கின்ற குவாண்டம் ஃபீல்டு நானு. அதனால இந்த சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சுய சந்தேகத்தை, சுய வெறுப்பை, சுய மறுப்பை, சுய பரிசோதனை என்கின்ற பெயராலோ இல்ல வேற எந்த பெயரால, பணிவு, எந்த பெயரால் உங்கள் மீது யார் திணிக்க முயற்சித்தாலும் வெகுண்டெழுந்து அவர்களை ஒதுக்குங்கள். அந்த மாதிரி ஈகோ சிஸ்டத்தை ஒதுக்குங்கள். தன்னை வியத்தலை உங்களுக்கு கத்து கொடுத்து என்கரேஜ் பண்ணி புரிய வச்சு, ஆஹா கரெக்ட் தானே ஐயா. உங்க வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையில இங்க நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல தன்னை வியக்கிற மாதிரி ஏதாவது வாழ்க்கை நடந்திருக்குங்கய்யா, நிகழ்வு நடந்தே இருக்குங்கய்யா. நீங்க போட்ட எஃபர்ட்டை விட நினைச்சு பார்க்க முடியாத ரிசல்ட் வந்திருக்குங்கய்யா. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க, சாட்சியா இருந்து அப்படியே பாருங்க. உங்களை அறியாமலேயே குவாண்டம் ஃபீல்டை கான்சியஸா இம்பாக்ட் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ரொம்ப கம்மியில ஜிம்ல ஒர்க் பண்ணி ஆனா திடீர்னு வெல் பில்டா உடம்பும் மாறி இருக்கும், ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. எப்படின்னே தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஹெல்த்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்க குவாண்டம் ஃபீல்டை நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க பிந்து மண்டலத்தின் மீது நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் நீங்க போட்ட எஃபர்ட்டை விட அதிக மிகப்பெரிய ரிசல்ட் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். இந்த தன்னை வியத்தல் எங்கேயாவது நடக்குதுனாலே புரிஞ்சுக்கோங்க, பரத்தை வியக்கின்ற அந்த பெருங்கதவு உங்களுக்கு திறக்கின்றது. பரத்தை வியத்தலே நிஜமான பக்தி.